சொல்லாத புஜிமா. எனக்கு உன்னை தேடுது தெரியுமா? என்னால வீட்டுல நைட்டு தூங்க முடியல, எந்திக்க முடியல, சாப்பிட முடியல. ஏதாவது நோயா இருக்க போகுதுடா, போய் டாக்டர்ட்ட பாரு முதல்ல. சும்மா இரு புஜிமா, அதெல்லாம் இல்ல. இப்படி பார்க்கு, கோயிலு, கடலை போய் உட்கார்ந்துகிட்டு இருக்கிறதுக்கு ஒரு துண்டை போட்டாவது உட்காருவும் சொல்லுவேன். 4 காசாவது விழுமுலா. புஜிமா, பிச்சை எடுக்க கூடாது, அதெல்லாம் தப்பு. அடே, இது ரெண்டு இங்கதான் இருக்கோ? என்னதான் பேசுதுன்னு கேப்போம். முதல்ல நம்ம முகரக்கட்டையெல்லாம் பார்த்தா 5 பைசா காசு கூட விழாது துண்டுல. அப்படிலாம் சொல்லாதராம். அதெல்லாம் 1 ரூபாயாச்சும் போடுவாங்க. 1 ரூபா சேர்ந்துச்சுன்னு வையேன், ஒரு 10 பேர் போட்டா 10 ரூபா கிடைக்கும்ல நம்மளுக்கு. சும்மா இரு புஜிமா, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. அட, பிச்சைக்கார காதலா இருக்க. நான் கூட ஏதோ உண்மையா இது பண்ணுதுன்னு நினைச்சேன். எனக்கு வயிறு பசிக்கிற மாதிரி இருக்குடா. நீ போய் எனக்கு ஒரு பானிபூரி வாங்கிட்டு வரியா? இப்பதானே உன் வயிறு பசிக்குன்னு கரும்பு ஜூஸ் வாங்கி தின்னேன், அதுக்குள்ளயா? ராம், அது கரும்பு ஜூஸ் அத ஒண்ணும் சாப்பிட முடியாது, அத குடிக்க தான் முடியும். சாப்பிட ஏதாவது வாங்கிட்டு வா. இவளுக்கு திங்க வாங்கி கொடுத்தே நான் ஆண்டி ஆயிருவேன் போல. என்னராம் சொன்னே? ஒன்னும் இல்ல புஜிமா, போய் வாங்கிட்டு வர இரு. அப்படியே அந்த கேட் கிட்ட ஒரு பாட்டி சோளபொரி விக்கோ பாரு, அதையும் ஒன்னு வாங்கிட்டு வந்துடுறான். போதுமா, வேற எதுவும் வேணுமா? இங்க என்ன நடக்கு? ஐயோ லட்டத்தை. அது நீங்களா? நீங்க போங்க. துண்டை விரிச்சு பிச்சை எடுப்போம்னு சொன்னீங்களா, அப்பமே வந்துட்டேன். இது நீங்க வேற, நாங்க சும்மா விளையாட்டுக்கு பேசிக்கிட்டு இருந்தோம். நம்பிட்டேன். எல்லாத்தையும் கேட்டுட்டீங்களோ தே? இதெல்லாம் உங்க 2 பேத்துக்கு தேவையா? முதல்ல ஏன் தே இப்படி சொல்லுதீங்க? உங்க 2 பேரு குடும்பத்துக்கே ஆவாது. இப்போ நீங்க 2 பேரும் இப்படி சுத்த தெரிஞ்சு உங்க வீட்டுல சேரியும் பாவலோ? எத்தே, வேற என்னத்தே நாங்க பண்ணுது? நீங்க எங்க கதையை கேளுங்க, அப்பதான் உங்களுக்கு தெரியும். சரி, எங்க சொல்லு கேப்போம். தள்ளி போட்டி தள்ளு. நடுவுல வந்துதான் உட்காரணுமா? போதும் நீங்க ஒன்னா இருந்தது. சொல்லு, என்ன, எப்படி நீ இவளை பார்த்த? சொல்லு ராம், சொல்லு. நம்ம காதல் காவியத்தை சொல்லு. அது என்ன காவியம் கேட்டுருவோம். எத்தே, ஒரு நாள் நல்ல மழை தே. சே, நல்ல ரொமான்டிக்கா தான் ஆரம்பிக்க. அப்புறம் எனக்கு நல்ல ஐஸ்கிரீம் சாப்பிடணும் போல இருந்தது, கேட்டியலா? எனக்கும் தான். உருப்பட்டுரும். நானும் எல்லா பக்கமும் தேடி தேடி அலையுதேன், ஒரு கடை இல்லையா ஐஸ்கிரீம் கடை. அப்பதான் தூரத்துல ஒரு கடை இருந்துச்சு. அங்க ஒரு ஆரஞ்சு கலர் முடி, அது நம்ம புஜ்ஜி குட்டி தான். அடே, இந்த சிலிப்பி மண்டையா? ஏத்து என்னத்தை சிலிப்பிங்கீங்க? அதானடியும் பட்ட பேரு. இல்லத்தே, அவ பேரு புஜ்ஜிமா. விளங்கும், கதையை சொல்லல முதல்ல. நானும் ஓடி போனதே அந்த கடைக்கிட்ட. அவனும் மூட போறான். பெண்ண அவன்கிட்ட போய் கேக்கேன், அண்ணே எனக்கு ஒரு ஐஸ்கிரீம் தாங்கன்னு. அவன் சொல்லிட்டான், ஐஸ்கிரீம்லாம் இல்லப்பா, முடிஞ்சிருச்சு, கடைசி 2 இந்த பிள்ளை தான் வாங்கியிருக்குன்னு. அப்பதான் நான் புஜிமாவை பார்த்தேன். கொஞ்சம் கூட யோசிக்கல, இந்தாங்க நீங்க ஒண்ணு வச்சுக்கோங்கன்னு எனக்கு ஒண்ணு கொடுத்துட்டா. 2 ஐஸ்கிரீம்ல ஒரு ஐஸ்கிரீம் சாக்கடைக்குள்ள விழுந்துட்டு அத நான் திங்கவான்னு கையில வச்சுக்கிட்டு இருந்தேன். இந்த கிறுக்கு பைய வந்ததும் சரி வச்சு தொலைன்னு கொடுத்துட்டேன். அது இவனுக்கு தெரியல. என்ன புஜிமா சொல்லுத? இல்ல ராம், எனக்கு உன்னை பார்த்தது முதல்ல வந்துருச்சு, அதான் சொன்னேன். என்னது வந்துச்சு? லவ். விளங்கும். அன்னைக்கு முடிவு பண்ணேன், இவ கூட தான் வாழ்க்கை ஃபுல்லா வாழணும்னு. மழையில ஐஸ்கிரீம் திங்க போன நீ ஒரு கிறுக்கு, அது வாங்கிக்கிட்டு இருந்த இது 2வது கிறுக்கு. உங்க கதையை கேட்க பத்தியா, நான் தான் 3வது கிறுக்கு. அப்படிலாம் சொல்லாதீங்க தே, நீங்க தான் எப்படியாவது எங்க 2 பேர் வீட்லயும் பேசி சேர்த்து வைக்கணும். இதை வேற சொல்லிட்டியா? இப்போ நான் என்ன பண்ணேன்னு எனக்கு தெரியல. உங்களை நான் அப்பமே பார்த்தேன் ஐஸ்கிரீம் கடையில, கோயில் பக்கத்துல உட்காந்து தின்னுட்டு இருந்தீங்களா 2 பேரும்? ஆமா. அப்புறம் நான் இந்த அக்கா கூட உட்கார்ந்து இருக்கும்போது ரேஷன் கடையில பேசிக்கிட்டு இருந்தோம். அந்த ஓட்டவாய் சௌந்தர்யா வேற கேட்டு தொலைஞ்சிட்டா. அதான் உங்க 2 பேரையும் பார்த்து எச்சரிக்கை பண்ணுமேன்னு வந்தேன். உங்க வீட்டுக்கு பேருக்கு இந்நேரம் நியூஸ். இப்போ என்னடா நம்ம பண்ணுது? கவலைப்படாத புச்சி, நான் உன்னை காப்பாத்துதேன்.
கிழிச்சான். முதல்ல 2 பேரும் அவ வீட்டுக்கு போங்க, நான் பின்னாடி வாரேன், என்னதான் நடக்குன்னு பாத்துருவோம். சப்போர்ட்டுக்கு 4 பேரை கூட்டிட்டு வாரேன், பயப்படாதீங்க. ப்ளீஸ் அத்தை, எப்படியாவது எங்களை காப்பாத்திருங்க. சரி சரி போங்க 2 பேரும் முதல்ல.